ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இஃப்தார் ஸ்பெஷல் போன்லெஸ் சிக்கன் ஒயிட் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg பக்கம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பக்கம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 நல்லா நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வெங்காயம் சாஃப்டானால் போதும். இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி போட்டுக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். முந்திரி ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மெல்லெல்லாம் போகட்டும்.
ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சிக்கன் கூட இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸியில் வந்து ஒரு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு வச்சோம். ஸோ அதனால் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நடுவில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்கன் வெந்திருக்கான்னு. இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்னு. வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து வெந்துடுச்சு. கிரேவியும் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரம்ஜானுக்கு. லாஸ்ட்டாக வந்து இதில் கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இஃப்தார் ஸ்பெஷல் ஒயிட் கிரேவி சிக்கன் ஒயிட் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.